சுபோடைய தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய உலகம் நாம் கேட்கக்கூடியதெல்லாம் எப்பொழுது கொடுக்கும் என்றால், நாம் வாழக்கூடிய உலகம் நாம் கேட்கக்கூடியதை எல்லாம் எப்பொழுது கொடுக்கும் என்றால், அன்பிற்குரியவர்களே, இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில் எப்படி நடந்து கொள்கிறதோ அதே மாதிரி நாம் அல்லாஹ்விடத்தில் நடந்து கொண்டோமேயானால் இந்த உலகம் நாம் கேட்கக்கூடியதை எல்லாம் நாம் எதிர்பாராத விதத்திலே என்ன செய்யும், இந்த உலகம் கொடுக்கும். அன்பிற்குரியவர்களே, அதே நேரத்திலே இந்த உலகம் எதையெல்லாம் அல்லாஹ் வெறுக்கும்படி சொல்லி எதையெல்லாம் இந்த உலகம் வெறுத்திருக்கிறதோ அதையெல்லாம் நாம் பிரியப்பட்டோமேயானால் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த உலகத்தில் நாம் என்ன பல்டி அடித்தாலும் கூட சரி, நாம் நினைத்தது இந்த உலகத்தில் கிடைக்குமா என்றால் கிடைக்கவே கிடைக்காது. அதாவது நபிமார்களும் சரி, ரசூல்மார்களும் சரி, வழிமார்களும் சரி, அன்பிற்குரியவர்களே, என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரே ஒரு மனிதரிடத்தில் உலகத்தில் போட்டி போட்டார்கள். ஒரே ஒரு மனிதரிடத்தில் நபிமார்களும் ரசூல்மார்களும் போட்டி போட்டார்கள். என்ன போட்டி போட்டார்கள் தெரியுமா? அவர் அடைந்த தரஜாவை நாம் அல்லாஹ்விடத்தில் அடைய வேண்டும் என்று என்ன செய்தார்கள்? போட்டி போட்டார்கள். அந்த ஒரு மனிதர் நபியாக இருந்தாரே தவிர ரசூல் அல்ல. அந்த ஒரு மனிதர் நபியாக இருந்தாரே தவிர ரசூல் அல்ல. அதே மாதிரி அவருக்கு வேதம் கொடுக்கப்படல. ஆனால் அந்த மனிதருடைய சந்ததி தான் இந்த உலகத்தில் இன்று வரைக்கும் வாழுகின்றார்கள். இன்று வரைக்கும் என்ன, கியாமத் நாள் வரைக்கும் அந்த மனிதருடைய சந்ததி தான் வாழுவார்கள். அந்த ஒரு மனிதரிடத்திலே போட்டி போட்டார்கள். எல்லா நபிமார்களுமே எல்லா ரசூல்மார்களுமே போட்டி போட்டார்கள் அன்பிற்குரியவர்களே. ஆனால் அவர் அடைந்த தரஜாவை எந்த நபியாலும் அடைய முடியல, எந்த ரசூலாலும் அடைய முடியல. காரணம், அந்த ஒருவர் அவருடைய கொள்கை என்ன தெரியுமா? அவருடைய கோட்பாடை எப்படி அமைத்துக் கொண்டார் தெரியுமா? அல்லாஹ் எதை சொன்னாலும் மறு வார்த்தை கிடையாது. அல்லாஹ் எதை சொன்னாலும் மறு வார்த்தையே கிடையாது. ஏன் எதுக்கு என்பதே கிடையாது. அல்லாஹ் சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் சரி, அல்லாஹ் சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் சரி, இதை செய்கின்றேன், இதை செய்யாதே செய்யல. இதுதான் அவருடைய கொள்கை. இதை எந்த நபியாலும் பின்பற்ற முடியல, எந்த ரசூலாலும் பின்பற்ற முடியல. இன்னைக்கு முதலாவது ரக்காத்துல நம்ம ஓதணும், இது காலரகு ரப்புஹு அஸ்லிம். யாரை பார்த்து கேட்கிறான்? அந்த மனிதரை பார்த்து கேட்கிறான். அந்த மனிதர் தான் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நான் சொல்லக்கூடியது எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இப்ராஹிமே, நான் எதை சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? கால அஸ்லம்து, யா அல்லாஹ் நான் ஏற்றுக்கொள்வேன். எனக்கு பிடிச்சதா இருக்கட்டும் பிடிக்காததா இருக்கட்டும் நான் ஏற்றுக்கொள்வேன். ஒன்னா புரட்டி பாருங்க அன்பிற்குரிய அருமை பெருமக்களே. கணவன் மனைவியையும் பிள்ளையும் கொண்டு பாலைவனத்திலே விட சொன்னான் அல்லாஹ். ஏன் விட சொல்ற கேட்கல. அடுத்தபடியாக காபத்துல்லாவில் பாலைவனத்தில் கட்ட சொன்ன அல்லாஹ். ஏன் கட்ட சொல்ற கேட்கல. கட்டி முடிச்சோட அல்லாஹ் என்ன சொன்னா? மக்களுக்கு அழைப்பு கொடு, இங்கே வரும்படி அழைப்பு கொடு. உன்னுடைய அழைப்பை இந்த உலகம் பூரா கேட்கும். யாருடைய இரத்தத்திலே எந்தெந்த சிசுவெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அந்த சிசு முதல் கொண்டு கேட்கும். கேட்குமான்னு கேட்கல. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, கேட்குமானே கேட்கல. அப்ப அல்லாஹ் எதை சொன்னானோ அதை அப்படியே செய்யக்கூடிய மனிதராக இருந்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால் எந்த நபிமார்களும் என்ன செய்யல, அவர் அளவு அடைந்த தரஜாவை யாருமே அடையல. எந்த ரசூல்மார்களும் அவர் அடைந்த தரஜாவை அடையல. அதே மாதிரி உலகத்திலே எல்லா நபிமார்களையும் எல்லாரும் வெறுப்பார்கள். எல்லா மதத்தவரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொள்வார்கள். எல்லா மதத்தவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொள்வார்கள். அன்பிற்குரியவர்களே, காரணம் என்ன? அஸ்லிம் கால அஸ்லம்து ரப்பில் ஆலமீன். இறைவா, நீதான் உலகத்தை படைத்திருக்க. உலகத்திலே உண்டான எல்லாவற்றையும் நீதான் படைத்திருக்கிறாய். எல்லாவற்றுடைய நுட்பமும் உனக்குத்தான் தெரியும். ஏன்னா எனக்கு எல்லாம் இந்த எதுவும் தெரியாது. நீ சொல்லி கொடுத்தாலே தவிர எதுவும் தெரியாது. நம்ம கண்ணுக்கு அப்பாற்பட்டது நமக்கு தெரியுமாங்க? நம்ம காதுடைய செவி எந்த அளவு கேட்குமோ அதுக்கு அப்பாற்பட்டதை நாம் கேட்க முடியுமா?
நம்மளுடைய இதயத்திற்கு அப்பாற்பட்டதை நாம் சிந்திக்க முடியுமா? நாம் சிந்திக்க முடியாததற்காக, நாம் காதலை கேட்க முடியாததற்காக, நாம் பார்க்க முடியாததற்காக நமக்கு அப்பால் எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? நமக்கு தெரிந்த விஷயங்களை விட நமக்கு தெரியாத விஷயங்கள் கோடி கோடி, ஆயிரம் ஆயிரம் அல்ல, கோடி கோடி. அதே நேரத்தில் அது எல்லாம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் யாருக்கு காட்டி கொடுக்கிறானோ அவர்களுக்கு தெரியும். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அதாவது போருக்கு போயிருக்காங்க. போர்ல மலைக்கு பின்னால் என்ன செய்யறாங்க? எதிரி படை வருகின்றது. உம்பரமா போர் நடந்துகிட்டு இருக்கு உமருடைய ஆட்சியிலே, ரோமாபுரியிலே. மலைக்கு பின்னால் எதிரிகளுடைய படை வருகின்றதே தெரியல. உமர் இருக்குது எங்க? மதீனாவில் இருக்காங்க. போர் எங்கே நடக்குகிறது? ஈரானுடைய கடைசியில நடக்குது. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர். என்ன அந்த போர் தளபதி சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சத்தம் கேட்குது. யா ஜாரியா, யா சாரியா, உள்ளுரி இளன் ஜபல். சாரியா, மலைக்கு பின்னால் எதிரிகள் தாக்க வருகின்றார்கள், திரும்பி பாருங்கள். அவங்களுடைய மண்டையை உடைக்குது. யார? சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மண்டையை உடைக்குது. யாருடைய சத்தம்? உமருடைய சத்தம். உமர் அமீராக மதீனாவிலே உட்கார்ந்து இருக்காரு. இவங்க ஈரானுடைய கடைசியில உட்கார்ந்து இருக்காங்க. திரும்பி பார்த்தா என்ன வருது? எதிரி பட தாக்க வர்றாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வால் பிரியமாக்கப்பட்டவர்களுக்கு தெரியும். அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், அப்ப நம்ம என்ன? நம்ம அறிவாளியாண்டா அல்லாஹ் எந்த அளவுக்கு நமக்கு அறிவு கொடுத்திருக்கானோ அந்த அளவுக்கு தான் அறிவாளி. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம். உன்னை நீ அறிவாளின்னு நினைக்காத. உன்னை விட அறிவாளி உலகத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உனக்கு தெரியலாம், தெரியாமல் இருக்கிறார். ஆகையினால் என்னைக்குமே நம்மதே பெரிய அறிவாளிங்கிற முடிவுக்கு எப்பொழுதும் வராது. நாம் தான் உயர்ந்தவன் என்ற எண்ணத்துக்கு வராது. நீ என்ன செய்யக்கூடியவனாக இரு. அல்லாஹ்வும் ரசூலும் உனக்கு எதை சொல்லி கொடுத்தார்களோ அதன் பிரகாரம் நடக்கக்கூடியவராக இரு. அல்லாஹ் ரசூல் விஷயத்திலே என்ன செய்யாத, எந்த ஒரு தர்க்கத்திற்கும் ஆளாகாத, எந்த ஒரு குழப்பத்திற்கும் ஆளாகாத. ஆனால் அந்த விஷயத்திலே என்ன செய்யல? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிந்தனைக்கு போகவே கிடையாது. அவருக்கு மாதிரி சோதனை யாருக்குமே வரல, அவருக்கு மாதிரி வேதனை யாருக்குமே வரல. அதே நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த புகழை யாருக்கும் கொடுக்கல. அதனாலதான் அல்லாஹ் கேட்டான், இப்ராஹிம் நான் என்ன சொன்னாலும் கேட்பையா? சொன்னாங்க, கால அஸ்லம்து ரப்பில் ஆலமீன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்டா. ஏன் சொல்றேன்னே நான் கேட்கவே மாட்டேன். காரணம், உன்னை நான் படைக்கவில்லை, நீதான் என்னை படைத்தாய். உன்னை நான் படைக்கவில்லை, நீதான் என்னை படைத்தாய். நீ இருப்பாய், நான் அழிந்து போய் விடுவேன் சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நீ இருப்பாய், நான் அழிந்து போய் விடுவேன். நீ நாளைக்கு என்ன செய்வாய்? என்னாலும் நீ இருந்து கொண்டே இருப்பாய், நான் அழிந்து போய் விடுவேன். அப்புறம் நான் உண்ட என்ன செய்ய? கேள்வி கேட்கிற அளவுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? எதை பற்றியாவது முழுமையாக தெரிந்தால் கேள்வி கேட்கலாம். நீ எதை தெரிவித்தாயோ அதை தவிர எதுவுமே எனக்கு தெரியாது. நீ எதை தெரிவித்தாயோ அதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. பால் குடி பிள்ளையை போன்று. என்ன அம்மான்னு சொன்னா அம்மான்னு சொல்லும், அத்தான்னு சொல்ல அத்தான்னு சொல்லும். அதுபோல நான் ஒரு உலகத்தில் பால் குடி பிள்ளை. அடையாளம் இருந்தாய், அடையாளம் இல்லாமல் இருந்த என்னை அடையாளம் உலகத்திற்கு காட்டி இருக்கிறாய். உலகத்தில் வாழும்படி என்ன செய்திருக்கிறாய்? வாழச் சொல்லுகிறாய், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை உலகத்திற்கு இன்னார் என்று சொல்லி கலீலுல்லா இப்ராஹிம் என்னுடைய தோழர், கலீலுல்லா இப்ராஹிம் என்னுடைய உயிர் நண்பர் அப்படின்னு நீதான் உலகம் பூரா சொல்லிக்கிட்டு இருக்க. ஆகையினால் உன்னை நான் உன்னுடைய சொல்லுக்கு அடிபணியாமல் நான் என்ன செய்ய போகின்றேன் அப்படிங்கிற வார்த்தை தான். அல்லாஹ்வுடைய சொல்லு என்னைக்கும் கேள்வி கேட்டதே கிடையாது. அன்புக்குரியவர்கள், அல்லாஹ் என்ன சொன்னாலும் சரி நமக்கு சாதகமா பாதகமா அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. அல்லாஹ் சொல்லி விட்டானா ஆமன்னா சல்லம்னா அல்ஹம்துலில்லாஹ். அதுல நல்லது இருக்குமா? நல்லது உறுதியாக இருக்கும். நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. நமக்கு புரியுமா? நமக்கு புரியாது. அந்த வாழ்க்கை தாங்க அழகான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு உலகம் எல்லாவற்றையும் தரும். கேட்குகிற நேரத்திலே அரியாபுரத்தில் இருந்து கொண்டாந்து கொடுக்கும். அந்த வாழ்க்கை இல்லாதவங்களுக்கு, இல்லாதவங்க உலகத்தை விரட்டி அழிஞ்சாலும் சரி உலகம் கிடைக்குமா என்றால் கிடைக்கும். அந்த வாழ்க்கை முஸ்லீம்களிடத்திலே இன்னைக்கு இல்லாதனால தான்
என்ன செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க? காஃபிர்களிடத்திலே உதவி, முஸ்ரிக்குகளிடத்திலே உதவி, முனாஃபிக்குகளிடத்திலே உதவி தேடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த உதவியாவது கிடைக்குமா? அவர்கள் என்றைக்கு முஸ்லிம்களை காப்பாற்றினார்கள்? முஸ்லிம்களுக்கு என்னைக்கு மரியாதை கொடுத்தாங்க? என்னைக்கு சங்கை செஞ்சாங்க? நம்மளை அழிக்க நினைக்கக்கூடியவர்கள் நமக்கு உதவி செய்வார்களா? அப்படி இருந்து முஸ்லிம்களுக்கு புத்தி இல்லை. போய் அவங்க காலில் விழுந்துக்கிட்டு என்ன செய்யறாங்க? அவங்கள்ட்ட உதவி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆக அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, இந்த உலகத்தில் நாம் வெல்லலாம், உலகத்தையே வெல்லலாம். எப்பொழுது வெல்லலாம் தெரியுமா? உலகம் எப்படி அல்லாஹ்வுடைய சொல் கேட்டுக்கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு முழுக்க முழுக்க இணக்கமானவர்களாக உலகத்தில் வாழ்ந்தோமையானால் உலகம் அல்ல எல்லா உலகத்திலும் வெல்லலாம். அதற்கு அடையாளம் நபிமார்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், வலிமார்களிலே முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்துதல்லாஹ் திர்ருல் அஸீஸ். காரணம், இன்றைக்கு அவர்கள் இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் பெயர் புகழப்படுவதற்கு காரணம் அவர்களுடைய சொல் செயல் எல்லாம் அல்லாஹ்வுக்கு உகந்ததாக இருந்தது. அன்பிற்குரியவர்களே, ஆகையினால அந்த வழியை பின்பற்றி இன்பம், துன்பம், துயரம், துக்கம், கஷ்டம், நஷ்டம், நல்லது எல்லாவற்றிலும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வால் புகழப்பட்ட மனிதர்களுக்கும் நாம் அடிபணிந்தோமையானால் அன்பிற்குரியவர்களே, அந்த நல்லோர்களுக்கு கிடைத்த உலகம் நமக்கு கிடைக்கும். அவர்களை பாராட்டிய உலகம் அவர்களுக்கு பின்னாலும் எப்படி பாராட்டுகிறதோ அதுபோல நாம் இல்லாவிட்டாலும் பாராட்டும். அந்த நல்லவர்கள் எந்த வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அதே வாழ்வினை அல்லாஹ் நமக்கு கொடுத்து அவர்கள் பெற்ற புகழை எல்லா உலகத்திலும் பெறக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம் சந்ததிகளையும் கியாமத்து நாள் வரைக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. வாகர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصل على النبي سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.